ஹாய், இந்த வீடியோவில் WP Toolkit யூஸ் பண்ணி எப்படி WordPress இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கூகுளில் SeekaHost India-னு சர்ச் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் உள்ளே போனதுக்கப்புறம் SeekaHost India பேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே லாகின் பேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் லாகின் பேஜ் உள்ளே போனதுக்கப்புறம் இங்கே இமெயில் அட்ரஸ் அண்ட் பாஸ்வேர்டை என்டர் பண்ணிவிட்டு லாகின் கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் கிளைண்ட் ஏரியா டேஷ்போர்டுக்குள்ளே என்டர் ஆனதுக்கப்புறம் சர்வீசஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே உங்கள் ஹோஸ்டிங் பேக்கேஜ் காமிக்கும். இதில் மேனேஜ் கிளிக் பண்ணிக்கோங்க. உள்ளே என்டர் ஆனதுக்கப்புறம் லாகின் டு cPanel ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இது உங்கள் டொமைனோட cPanelக்கு ரீடைரக்ட் பண்ணும். அப்படி இல்லைன்னா டொமைன் நேம் /cPanel என்டர் கொடுத்துக்குங்க. இதுவும் உங்கள் cPanelக்கு ரீடைரக்ட் பண்ணோம். இங்கே உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மெத்தட் மூலிமா நீங்கள் கிளைண்ட் ஏரியாவுக்கு போகாமல் டேரெக்டாக cPanel லாகின் பண்ணிக்கலாம். நான் cPanelக்குள்ளே வந்துட்டேன். இங்கே WordPress மேனேஜ்மெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உள்ளே வந்ததுக்கப்புறம் இன்ஸ்டால் WordPress-ஐ கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே உங்கள் WordPress இன்ஸ்டால் பண்ணுறக்கு ஆப்ஷன் காமிக்கும். இதில் உங்கள் இன்ஸ்டாலேஷன் பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் டொமைன் நேம் டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கும். இங்கே டைரக்டரி வேணும்னா என்டர் பண்ணிக்கோங்க, இல்லைனா அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா WordPress டைட்டில். இங்கே உங்கள் WordPress-ஓட டைட்டில் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளகின் அண்ட் தீம் செட். இதில் உங்கள் பிளகின் தீம் செட்டை வேணும்னா சூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா நெக்ஸ்ட் அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெப்சைட் லாங்குவேஜ். இதில் உங்கள் வெப்சைட்டோட லாங்குவேஜை சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா WordPress-ஓட வெர்ஷன். இதில் உங்கள் WordPress வெர்ஷனை சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட் வெர்ஷன் காமிக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா WordPress அட்மினிஸ்ட்ரேட்டர். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் WordPress-ஓட யூசர் நேம் பாஸ்வேர்டு இமெயில் அட்ரஸ் காமிக்கும். இதை டிஃபால்ட்டாக எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்கும். சப்போஸ் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற யூசர் நேம் பாஸ்வேர்டு அண்ட் தென் இமெயில் அட்ரஸ் கொடுத்து நீங்கள் சேவ் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ். இதுலையும் அதே மாதிரி தான் டிஃபால்ட்டாக அதை வேல்யூஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கும். இல்லை உங்களுக்கு டேட்டாபேஸ் நேம், டேட்டாபேஸ் டேபிள் ப்ரிஃபிக்ஸ், யூசர் நேமில் சேஞ்ச் பண்ணணும்னா உங்களுக்கு வேணுங்கிற நேமை கொடுத்து சேஞ்ச் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் அப்டேட்ஸ். இதுலேயே நீங்கள் WordPress பிளகின்ஸ், தீம்ஸ் எப்படிலாம் அப்டேட் ஆகணும், எப்படிலாம் வேண்டாங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் எல்லாத்தையும் சூஸ் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் கொடுத்துக்குங்க. இங்கே உங்கள் WordPress இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகும். உங்கள் WordPress ஒன் பை ஒன்னாக இன்ஸ்டால் ஆகும். ஜஸ்ட் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். உங்கள் WordPress இன்ஸ்டால் ஆகிடுச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. உங்கள் WordPress இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட்டுங்கிற ப்ராம்ப்ட் விண்டோ ஓப்பன் ஆகும். இங்கேயே பார்த்தீங்கன்னா பிளகின்ஸ் வேணும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் பேக்எண்டில் கூட இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். வேண்டாம்னா இங்கே நோ தேங்க்ஸ் இப்போ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட WordPress-ஓட டீட்டெயில்ஸ் எல்லாம் காமிக்கும். இதில் நீங்கள் உங்கள் WordPress-ஐ மேனேஜ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற பிளகின்ஸை மேனேஜ் பண்ணிக்கலாம், எனேபிள் டிசேபிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தீம்ஸ்லேயும் உங்கள் தீம்ஸை எனேபிள் டிசேபிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ். இங்கே உங்கள் டேட்டாபேஸோட டீட்டெயில்ஸை செக் பண்ணிக்கலாம். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா லாகின் ஆப்ஷன் இருக்குது. லாகின் கொடுத்தீங்கன்னா ஒன் கிளிக்கில் நீங்கள் WordPress-குள்ளே லாகின் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் லாகின் ஆனதுக்கப்புறம் உங்கள் போஸ்ட், மீடியா, பேஜஸ் எல்லாம் எடிட் பண்ணி உங்கள் WordPress-ஐ மேனேஜ் பண்ணிக்கலாம். எங்கள் WP Toolkit-ல நீங்கள் சிங்கிள் WordPress-ல மல்டிபிள் WordPress கூட நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். சேம் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸை கிளிக் பண்ணி நீங்கள் WordPress-ஐ இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மல்டிபிள் சைட்ஸ் கூட மேனேஜ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸை பார்க்க எங்கள் பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.